ஆனா சாந்த குணம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவங்கிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் அந்த ஜனங்களை எல்லாம் அவன் கையில ஒப்பு கொடுத்து அந்த ஜனங்களுக்கு அவனை ஒரு அதிகாரியை போல வச்சிருக்கிறாரு. ஆனா அவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணல, தவறான விதத்துல ஒரு நாளும் பயன்படுத்தினதே இல்லை. அந்த ஜனங்களை தவறான விதத்துல ஒரு நாளும் நடத்தினதே இல்லை. ஆனா இன்னைக்கு பலர் தங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை வச்சு பலரை என்ன பண்றாங்க, தவறான விதத்துல தங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக நடத்தி கொள்கிறார்கள் இல்லையா. ஒரு ஆபீஸ்ல கூட ஒருத்தர் ஒரு அதிகாரத்துல இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அந்த வேலையை தான் நம்ம செய்யணுமே தவிர அவங்க சொந்த எந்த வேலைக்காக நம்ம போறோமோ அந்த வேலையை தான் நம்ம செய்ய வைக்கிறோமே தவிர அவங்க சொந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம போல இல்லையா.